உன்னை தேடி வந்த இயேசு என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உன்னை தேடி வந்த இயேசு என்ற தலைப்பில் நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு இல்லையா? எத்தனை பேரை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை தேடி வந்ததுனால்தான் அவரை தேடி இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? அவர் மட்டும் நம்மளை தேடி வரலன்னா நம்ம இன்னைக்கு உள்ளே இருந்திருக்க முடியாது, எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு பெண்மணியை தேடி இயேசு வந்தார். எதேச்சியாக நடந்த சம்பவம் இல்லை, எல்லாமே பரலோகத்தில் பிதாவால் முன்குறிக்கப்பட்ட சம்பவங்கள் தான் இன்றைக்கி உங்களை தேடி வந்தது. இதே போல தான் வேதத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணை தேடி இயேசு வந்தார். அந்த பெண் எப்படிப்பட்டவள், எப்படி இயேசு வந்தார் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலருக்கு அந்த பகுதி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வாசிப்போம். யோவானில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் என்ன கொடுப்பார்னு போடப்பட்டிருக்கு? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் கொடுப்பார். இந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். இங்கே இயேசு என்ன செய்கிறார்னா, அவருடைய சீஷர்கள் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சுறாங்க. இந்த அதிகாரம் தொடங்கும்போது அதான் இருக்குது. அவங்க யூதேயாவை விட்டுட்டு அவங்க வேற ஊருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா கலிலேயாவுக்கு போகிறாங்க. ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போகும்போது சமாரியா வழியாக, 4ஆம் வசனத்தில் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி, அந்த நாட்களில் சமாரியாவில் யாரும் போக மாட்டாங்க. அங்கே 2 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒன்று யூத ஜனங்கள், இது இயேசுவை சேர்ந்தவர்கள். இயேசு யூத குலத்திலேருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்னொரு மக்கள் இருந்தாங்க, சமாரியா மக்கள். இந்த 2 பேருமே ஒன்று சேர மாட்டாங்க. யூத குலத்தார்கள் உயர்ந்த குலத்தார் என்றும் சமாரியவர்கள் கீழ்த்தளத்தார் என்றும் அந்த நாட்களில் பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம நிறைய கிராமங்களில் ஜாதிகள் வேறுபட்டு இருக்குது இல்லையா? ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஜாதி இருக்கும், ரோட்டுக்கு இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு மயானம், இவங்களுக்கு ஒரு மயானம். அவங்க தீண்ட தகாதவர்கள்வாங்க, இவங்க தங்களை நல்லவர்களாக சொல்லிக்கொள்வார்கள். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது இல்லையா? அன்றைக்கி அதே மாதிரி தான் சமாரியா அவர்கள் அவங்களோட கலக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூதர்களை காட்டிலும் கீழானவர்களாக நினைக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்குன்னு ஒரு தனி தெய்வத்தை உருவாக்கி கொண்டார்கள். தங்களுக்கென்று அசுத்தமானவைகளை செய்தவர்கள். இன்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்குவாங்க. வேறு ஒரு இனத்தாரோடைய அவங்க திருமணங்கள்லாம், கலப்பு திருமணங்கள்லாம் பண்ணிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களாய் சமாரியா இருந்ததுனால யூதா ஜனங்கள் மேசியாவை நம்பி இருந்தாங்க. அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பிரமாணங்கள் படி நடந்தாங்க. அதனால் இவங்களும் சமாரியாவும் என்றைக்குமே ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பிளானிங் என்னன்னா, அவர் எது வழியாக போகிறாரா? சமாரியா வழியாக போகிறார். யார் ஒதுக்கப்படுகிறார்களோ அவங்க தான் இயேசுக்கு தேவை. யாருக்கு உதவி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இயேசு தேவை. யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவங்கள தேடி தான் இயேசு வருவார். யார் இன்னைக்கு உதவியற்ற நிலைமையில் இருக்காங்களோ அவங்கள தேடி தான் இயேசு வருவார். அப்படி அன்னைக்கு சமாரியா வழியாக பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரா போகிறாரு. போகும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் வசனத்தில், யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ட்ராவல் பண்ணி போகிறாரு. அவர் ஒட்டகத்தில் போனாரா, கழுதையில் போனாரா, நடந்து போனாரான்னு தெரியாது, அது போடப்படலை. பட் ட்ராவல் பண்ணி போகும்போது அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சு. டயர்டானவொன்னே எங்கே போய் உட்காராரு? ஒரு கிணற்றின் அருகே போய் உட்காராரு. கிணற்றின் அருகே போய் உட்கார்ந்தோடனே அந்த கிணற்றின் அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அப்போது 7ஆம் வசனத்தில் வாசிப்போமா? அதில் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? இங்கே டைம் ஆயிடுச்சு,
6ஆம் மணி வேலையாக இருந்தது. அது அவங்க ஊர் வழக்கப்படி 6 மணி ஆயிருக்குன்னா ட்ராவல் டயர்டு வேறு. இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி அவங்க எல்லாருமே டீமாக அப்படியே கிளம்பிட்டாங்க. ஏசு டயர்டாகி எங்கே உட்காந்துருக்கிறாரு? கிணற்றின் அருகே உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணோட பேர் அங்கே குறிப்பிடப்படலை. சமாரியா ஸ்திரீ அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு. சமாரியா நாட்டில் உள்ள ஒரு பெண் வந்து அந்த கிணத்துல தண்ணீர் மொள்றதுக்காக வராங்க. அப்போ வரும்போது 9ஆம் வசனத்தில், யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால். 8ஆம் வசனத்துல அதுல பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்போ இயேசுக்கு டிராவல் பண்ண டயர்டு, தாகம். அப்போ அந்த இடத்துல கிணத்தின் அருகே உட்கார்ந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சமாரியா ஸ்திரீ ஒருத்தவங்க வர்றாங்க. அந்த பெண்ணிடத்துல இயேசு கேட்குறாரு, எனக்கு தாகத்துக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஷாக். என்ன ஷாக்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யூதர்கள் வந்து சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால சமாரியா ஸ்திரீ அவளை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தான் எப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இது இயேசுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அவர் யூதனாக இருக்கிறாரு, யூத முறைமைகள் படி வளர்க்கப்பட்டார், சின்ன வயசுலேருந்து அந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது சமரியா கிட்ட அவங்க அந்த ஆளுங்கிட்ட ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல, இன்னைக்கு இந்த ஜனங்களோட போகக்கூடாது, பேசக்கூடாது, இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அப்படி தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பத்தா ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீரை விற்கிறவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அப்போது அவங்க இல்லை தயிர் விற்கிறவங்க, அவங்க ஏதாவது தாகத்துக்கு தண்ணி கேட்பாங்க. எங்கள் அப்பத்தா என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த கிளாஸை கழுவிட்டு தான் தொடுவாங்க. அப்படியே என்னவோ இந்த ஓரமாக போயிட்டு அசுத்தம் தீட்டு அப்படின்ட்டு. அவங்க ஐயர்வாள் குடும்பம் நாங்கள், அதனால் அவங்க அது தீட்டு பட்டுறோன்னு சொல்லி அதை கொண்டு போய் தண்ணி குடித்ததுக்கு போயிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் படுத்து புரண்டு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். என்னையை பார்த்தா என் இனத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ் இனத்தார் தான் சொல்லுவாங்க. என் மொழியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் ஜனங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அப்படி தான் பார்க்க சொல்லியிருக்கிறார். இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருடைய மனிதனுடைய ரத்தமும் ஒரே சிவப்பு தானே. எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த சமாரியா ஸ்திரீ அவங்க கேட்குறாங்க, இயேசுக்கு இதை ஏற்கனவே தெரியும், இந்த முறைமையின்படி தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணிடத்தில் தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இப்போ நடந்த இந்த காரியங்கள், இந்த பெண்மணியை இயேசு சந்தித்த நான் சொன்ன இந்த காரியங்கள் ஏற்கனவே பிதாவினால் திட்டமிடப்பட்டிருக்கும். ஒரு தரிசனத்தோடு கூடிய ஒரு இளைப்பாறுதல், என்ன சொல்றதுங்க, டயர்டு, இளைப்படைதல், ஒரு தரிசனத்தை கூட அவர் பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை. இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவர் இளைப்படைந்தவராய் இருந்தாலும், அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும், அவர் ஓரமா போய் உட்கார்ந்தாலும், அங்கேயும் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், ஒரு 4 நாள் பயங்கரமாக வேலை பார்த்துட்டோம்னா இன்னொரு 8 நாள் லீவ் எடுத்துருவோம். அம்மாவா இல்லையா, டயர்டுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வீடு முடிஞ்சிச்சுன்னா அப்பாடான்னு போட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஏற கட்டிட்டு ஒரு 4 நாள் டூர் போயிட்டு அப்படியே ரெஸ்ட்டை போடணும்ப்பா, உடம்பெல்லாம் என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்கிறதில்ல. நானும் அப்படி தான். ஒரு வாரம் நல்லா ஓடிட்டேன்னா ஒரு நாள் எதுவுமே பண்ண மாட்டேன், வீட்டில் படுத்து ஐ ஆம் டோட்டலி சோம்பேறின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லிவிட்டு வீட்டில் படுத்துருவேன். சரி, நல்லது, ரெஸ்ட் எடுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் இளைப்படைவதற்கு, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அவர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கூட பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். தரிசன பார்வை, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கணும்.
அவர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அதை செய்து முடிக்கணுன்ற தாகம், ஜனங்களிடத்துல போய் சேர வேண்டிய காரியங்களை அவர் சரியாய் செய்து முடித்தார். நான் வாழ்க்கையில ரெஸ்ட் எடுக்கிற தவறு இல்லை. அவசியம் நமக்கு தூக்கம் வேணும். நான் வேலை பார்ப்பேன், எனக்கு சம்பாதிக்கணும், கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி டபுள் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, தூக்கம் இல்லாமல் பார்க்குறாங்க. அது தவறுங்க. நம்முடைய சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இளமை நாட்களில் ஓடி இப்படி உழைத்து தூக்கம் இல்லாமல் கடைசியில் நம்ம ஒரு முதிர்ச்சி அடையும் போது நோய்வாய்ப்பட்டு சம்பாதித்த காசு எல்லாமே மருத்துவமனைக்கும் வைத்தியத்திற்கும் போய்விடுகிறது. சரியான நேரத்தில் தூக்கம், சரியான சாப்பாடு, போதுமான அளவு உடற்பயிற்சி, இதெல்லாம் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு இந்த நாட்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கலாம். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தங்களை வருத்தி கொண்டு வேலை செய்து ஓரளவு சொத்து சேர்த்துருவாங்க. ஆனால் முதிர் வயது நாட்களில் அவங்க முடியாமல் போய் சேர்த்த சொத்துக்களை விட டபுள் மடங்கு செலவு. எப்படி? டபுள் மடங்கு செலவு. இது அல்லங்க சொத்து. தங்கள் உடலை பாதுகாப்பாய் பார்த்து கொள்வது தான் மிகப்பெரிய சொத்து. நம்மளால் காசு பணம் சேர்க்க முடியலனாலும் நம்முடைய உடலை கவனமாய் பார்த்து கொள்ளணும். அவசியம் 8 மணி நேரம் தூங்கும், அதுக்கு மேலே தூங்க வேண்டாம். அதுக்கு மேலே தூங்குறவங்கள வேதம் சோம்பேறின்னு சொல்லுது. இன்னும் கை முடங்கி கொண்டு படுக்கட்டும் அப்படி இப்படின்னு கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரொம்ப நேரம் தூக்கம் வேண்டாம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. உடம்பு ரொம்ப ரொம்ப அவசியம். 8 மணி நேரத்துக்கு மேலே 10 மணி நேரம் தூங்காதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி தூங்கி அதிகாலையில் 2 மணிக்கு எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு காலை சாப்பாடே கிடையாது. சூரியன் நடுப்பகல் வர்ற வரைக்கும் அவங்க கண்ணு முழிக்கவே மாட்டாங்க. எப்படி இருக்காங்க? அது நோய்ங்க. அப்படி வேண்டாம். சரியான நேரத்துக்கு உங்களுக்கு அதிகாலை எந்திரிக்க பழகுங்க. உங்களுக்குன்னு தினமும் செய்யக்கூடிய வேலைகளை அட்டவணைப்படுத்துங்க. இது காலையில் எந்திரிச்சு இந்த வேலையை இது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி உங்களை உந்தி தள்ளுங்க. உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்கள் குடும்பத்தை உயர்த்துவது, உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பது, உங்களுக்காக தேவ திட்டங்கள் நிறைவேற்றுவது, இப்படி நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு நம் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி வாங்க இங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு டயர்ட் ஆயிட்டு ஓரமாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோன்னா கூட இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறதுக்கு முயற்சித்தார். அங்கே பாருங்க, அவர் அங்கே ரெஸ்ட் எடுக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாம்ல. கரெக்டாக எங்கே போனார்? அந்த கிணத்தின் பக்கத்தில் போய் தான் ரெஸ்ட் எடுத்தார். ஒரு மரத்தடிக்கு போயிருக்கலாம், இல்லை வேற எங்கேயா போயிருக்கலாம். ஏன் கிணற்றுக்கு அருகில் போனார்னா அவர் காத்திருக்கிறார். ஒரு சமாரியா ஸ்திரீ அங்கே வருவா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிற்காக இயேசு காத்திருந்தார். அந்த பெண்ணிற்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர் அந்த இடத்துல முன்பதாக வந்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்ன முதல் காரியம் என்னன்னா, அவர் பிதாவின் சித்தத்தை இலைப்படைகிற நேரத்திலும் செய்தார். இதுதான் முதல் காரியம் இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம். 2வது காரியம், அந்த கிணற்றின் அருகே அந்த பெண்ணிற்காக அவர் முன்பதாகவே வந்து காத்திருக்கிறார். அந்த பெண் அங்கே வந்த பிறகு இவர் வரல, அந்த பெண் வருவதற்கு முன்பதாகவே இயேசு காத்திருக்கிறார். இங்கே ஒரு சமாரியா ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ வருவாள் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே வந்து காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மெல்லாம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நம்ம இயேசுவை தேடி வந்திருக்கோம். இயேசு நமக்கு அற்புதம் செய்வார் நம்பிக்கையில் விசுவாசத்தில் வந்திருக்கோம். இல்லைங்க, நம்மளை முந்தி அன்பு கூர்ந்ததுனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். தாயின் கருவில் நீங்க உருவாவத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் பெயர் சொல்லி அழைத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். நம்ம இயேசுவை தெரிந்து கொண்டது வேணா இப்ப இருக்கலாம், ஆனா அவர் நம்மை தெரிந்து கொண்டது தாயின் கருவில் இருக்கும் பொழுதே. அல்லேலூயா. உங்கள் பெயரை அறிந்த தேவன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன் உங்களுக்காக இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக தான் இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். இந்த திருச்சபையில இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார். நம்ம பாடணும் இல்லையா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
அல்லேலூயா. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு போகிறீங்க இல்லையா, இயேசுவை சுமந்து கொண்டு போகிறீங்க. உங்கள் வீட்டில் கொண்டு போய் இயேசுவை வைக்கிறீங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை தியானிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், திடீர்னு அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டு ஆச்சு முச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டும் குட்டீஸுங்க. உடனே அவங்கள 2 பேரையும் கூப்பிட்டு முதல்ல 2 பேரையும் அடித்து பிரித்து விடுவேன். இப்போ ஒரே வார்த்தை சொல்லுவேன். என்ன வார்த்தை சொல்லுவேன் தெரியுமா? நீ அன்பாக இருந்தனா உன் கூட இயேசு இருக்கிறார், நீ சண்டை போட்டனா உன் கூட பிசாசு இருக்கிறான், நீ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பேன். கேட்ட உடனே நான் அன்பாக இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடிக்கிறதெல்லாம் மிச்சமாயிடுச்சு, டெக்னிக்கை மாற்றியாச்சு. அப்போ இப்போ கூப்பிட்டு சண்டை வந்துடும், அப்பயும் சண்டை வரும், ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வந்துடும். உடனே சண்டை வரும்போது பிரிக்கிறதுக்கு வா 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 இங்கே வா வா, இயேசு உன் கூட வேணுமா பிசாசு வேணுமா அப்படின்னு அப்பயே புரிஞ்சுக்கோங்க. நான் சண்டை போட மாட்டேன்ப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அப்போது இயேசு நமக்குள்ளே இருந்தார்னா வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் முன்பதாகவே வந்து காத்து இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை இன்னும் இந்த திருச்சபையில் நிறைய பேர் வரணும், அவங்களுக்காக இயேசு காத்துட்ருக்கிறார். நீங்கள் கண்டு கொண்டீங்க, இன்னும் நிறைய பேர் கண்டு கொண்டலாமல் வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். உனக்காக இயேசு காத்து கொண்டு இருந்தார். அவர் செட்டையில் நிழல நீ வருவியான்னு சொல்லி காத்துட்டு இருந்தார். அவர் செட்டையில் நிழலில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். இந்த சமாரியா ஸ்திரீக்கு நிறைவான பலனை கொடுப்பதற்காக இயேசு கிணற்றின் அருகே காத்து கொண்டு இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஆராதனை நேரத்துலையும் இயேசு இங்கே இருக்கிறாருங்க. இயேசு இங்கே முன்னாடி வந்துடுறாரு. நம்ம வேணால் லேட்டாக வரலாம், ஆனால் இயேசு முன்னாடி வந்துடுறாரு. ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம எப்படி வருவோம்? முன்னாடி வந்துடுவோமா இல்லையா டைமுக்கு? இன்னைக்கு ஆராதனைக்கு நேரத்திற்கு வந்த உங்கள் எல்லாரையும் கைத்துக்கெல்லாம் சொல்லலை. ஆராதனை தொடங்குவதற்கு 1 நிமிடம் முன்பதாக வந்திருந்தாலும் சரி, நேரத்துக்கு வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாமதமாய் வந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு வரத்துக்கு பிரயாசப்படுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதில் பிரயாசப்பட்டு தான் வர்றீங்க. ஆனால் நேரத்துக்கு வருவதற்கு முயற்சிப்போம். ஆரம்ப ஜெபத்தில் யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நம்ம எப்போனா போகலாம், யாரும் இங்கே அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறது கிடையாது, யாரும் பூட்ட போகிறதும் கிடையாது. ஆனால் ஆரம்ப ஜெபத்துலேருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் நான் இருக்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு ஓடி வருவோம் இல்லையா, அந்த வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன்றாரு. அவரை நம்ம கனப்படுத்துகிறோன்னா என்ன பண்ணுவோம்? அதை செயல்கள் மூலியமாக காட்டணுமா இல்லையா? நான் உங்களை கனப்படுத்துகிறேன் சப்பா, துதி கனம் உமக்கே அப்படின்னு நம்ம வார்த்தை நான் சொன்னால் பத்தாது, அதை செயல்களில் செய்து முடிக்கணும். அப்போ அவரை கனப்படுத்தும் விதத்தில் ஒரு விதம் ஆராதனைக்கு நேரத்திற்கு வருவது. நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வாரம் ஆராதனை தொடங்குறதுக்கு 1 நொடி முன்னாடியாச்சும் வந்துடுவீங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? சில கையெல்லாம் தூக்கலாமா வேணாமான் இருக்கு. தூக்குன எல்லா கண்கள்லையும் சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணட்டும், இயேசுடைய கண்கள் பார்த்துருக்கு. அதனால் ஆராதனைக்கு வாங்க, நேரத்தோடு வரத்துக்கு முயற்சி செய்யுங்க. உற்சாகமான பாடல்கள், ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்தி நம்ம பாடும்போது நம் வாழ்க்கையில் விடுதலை உணர முடியும். சபைக்கு வர்றதால என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சபைக்கு வர்றதால என் மனசு நிம்மதியாக இருக்குங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த திருச்சபையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் பலமுறை சொல்கிற வார்த்தை, குரல் என்னோடது. இங்கே நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சகோதரர் கார்த்திக் இருக்காங்க, நான் நடத்துகிறேன். சில நேரத்தில் அப்பா பாட்டு பாடுவாங்க, அம்மா பாட்டு பாடுவாங்க. குரல் வேணா மனிதனுடையதாக இருக்கலாம், ஆனால் பேசுகிற வார்த்தை தெய்வத்துடையது. உங்களோடு பேசுவதற்காக தெய்வம் கொடுக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையில் முன்பதாகவே வந்து காத்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு எப்படி சமாரியா ஸ்திரீக்காக கிணற்றின் அருகே அவர் முன்பதாக வந்து காத்து கொண்டிருந்தாரோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் திருச்சபை ஆராதனையில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு என் மகன் வருவானா, என் மக வருவாளா, என்னை பார்க்க வருவாரா, என் கூட பேச வருவாளான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார். அப்போது நம்ம வரலன்னா யாருக்கு ஏமாற்றம்? எதிர்பார்த்தது யார்? இயேசுக்கு தான். நமக்கு முக்கியமான அலுவல்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம போயிடுவோம். ஆனால் ஏமாற்றம் யாருக்கு? இயேசுக்கு தான் ஏமாற்றம். இயேசு ஒரு நாளும் ஏமாற்ற விடக்கூடாது. இயேசுவை தோற்று போக விடக்கூடாது.
நம் வாழ்க்கையில் அவரை தேடி வரும்போது அவரிடத்தில் இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கி அப்படி தான் அவங்க சமாரியா ஸ்திரீ வரும்பொழுது தாகத்துக்கு தண்ணீர் கேட்குறாங்க. அப்போ அவங்க ஷாக் ஆகுறாங்க, ஏன்ட்ட போய் நீங்கள் வந்து தண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 10ஆம் வசனத்தை. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அப்படின்னா என்னது? இவங்க ஒரு கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க கிணத்துல தண்ணி எல்லாம் வந்தாங்க. இந்த தண்ணி ஒரு வித்தியாசமான தண்ணியாக இருக்கே, ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11ஆம் வசனம் 11. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அந்த பெண் கேட்குறா, பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்குது, அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அடுத்த வசனத்தில் 12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இங்கே இந்த கிணறு பழங்காலத்துலேருந்து இருக்குது, யாக்கோபினுடைய காலத்தில் இருக்குது. யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்தது என்று வரலாறு சொல்லுது. அப்போது யாக்கோபு யோசேப்பெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் பெரியவங்க, அவங்கெல்லாம் தெய்வங்களாக இப்போ பார்ப்பாங்க. அவங்க தெய்வங்கள் கிடையாது, அவங்களும் மனிதர்கள் தான். ஒருவேளை நல்ல காரியங்களை செய்திருப்பாங்க, அதனால் அவங்க வந்து நல்ல மனிதர்கள், மாமனிதர்கள் என்று போற்றலாம் தவிர்த்து நம்முடைய முன்னோர்களை தெய்வமாக நாம் கருதக்கூடாது. சில பேர் வந்து வீட்டில் வந்து பெரியவங்களோட ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறாங்க, மாலை போடுறாங்க, அவங்கள மரியாதை செலுத்தும் விதமாக செய்யலாமே தவிர்த்து அவர்கள் தெய்வங்கள் கிடையாது. அவர்களும் மனிதர்கள் தான், நம்மளை போல வாழ்ந்த மனிதர்கள் தான். நம்மளை போல பிறந்தாங்க, நம்மளை போல வாழ்ந்தாங்க, நம்மளை போல மரிக்க போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் தங்களுக்கு இருந்த பலத்தினால அவங்க நன்மைகளை செய்தார்கள். 4 பேருக்கு நல்லது செய்யும்போது இவங்க உயர்ந்து இருந்தார்கள் தவிர்த்து அவங்க தெய்வத்திற்கு சமமானவர்கள் அல்ல. உங்கள் குடும்பங்களில் பெரியவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம், அவங்களுக்கு நிறைவாக வைங்க. அவங்களுக்கு மாலை போடுறீங்கன்னா சந்தோஷம், அவங்களுக்கு மாலை போடுங்க, மரியாதை செலுத்துங்க. ஆனால் தெய்வமாக அவர்களை பார்க்காதீங்க. வானத்திலும் கீழ் பூமியிலும் இயேசுவை அன்றி வேற தெய்வம் இல்லை, அவர்தான் தெய்வம், மனிதர்கள் தெய்வம் அல்ல. மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்முடைய செயல்களை காட்டிலும் அவர்களுடைய செயல்கள் உயர்ந்ததாக இருக்குது. அவங்கெல்லாம் சித்தி விளையாட்டுகள்லாம் பண்ணுவாங்கன்னுவாங்க, மறைவாங்கன்னுவாங்க, நிறைய விளையாட்டுகள்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, குணப்படுத்துவாங்க அப்படின்வாங்க. என்ன செய்தாலும் சரி அவர்கள் மனிதர்கள் தான். அவர்கள் ஓரளவு மகாத்மா, பேராத்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தான் தெய்வம், அவர்கள் தெய்வம் அல்ல. மகான்கள், ரிஷிகள் தெய்வம் அல்ல, இயேசு ஒருவர் தான் தேவன். அண்ட சராசரங்களை படைத்த உன்னத தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தெய்வம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள் தான், ஆனால் தெய்வங்கள் கிடையாது. இப்படி தான் இவங்க வந்து யோசேப்பு, யாக்கோபுன்னு சொல்லி தங்களுடைய முன்னோர்களை சொல்லிட்டு அவங்கள காட்டிலும் நீங்கள் பெரியவரா அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து அந்த சமாரியா ஸ்திரீ கேட்குறாங்க. அப்போது 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். அப்போ இயேசு சொல்றாரு, இந்த கிணத்தை குறித்து சொல்லும்போது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அந்த கிணத்துலேருந்து இறைக்கிற தண்ணியை குடித்தா மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அந்த லேடிக்கு, அந்த உமனுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு, ஒரு ஆச்சரியம். அது எப்படி, அது என்ன தண்ணீர்? உடனே அவன் கேட்குறா, அது எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் திரும்ப திரும்ப இந்த கிணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இறைச்சி நான் தூக்கிட்டு போகிறதால எனக்கு மிச்சமாயிடும் இல்லையா, அந்த ஜீவ தண்ணீர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம படுகிற பிரயாசங்கள்
திரும்ப 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 வருத்தத்தை கொண்டு வரும். நம்ம திரும்ப 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 போயிட்டு இறைக்கணும், பாடுபடணும், கஷ்டப்படணும். ஆனால் இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற சுகம் ஒரு காலம் நமக்கு தாகம் ஏற்படாதபடிக்கு, மீண்டும் பிரச்சனைகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் எங்கே கிடைக்கணும்? நித்திய ஜீவனில் கிடைக்கும். இந்த நித்திய ஜீவன் நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று இயேசு உங்களுக்குள்ள ஊற்றாய் இருப்பார். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றாய் இருப்பார். ஆனால் அவரிடத்திலிருந்து வல்லமை வரும், அவரிடத்திலிருந்து வரங்கள் வரும், அவரிடத்திலிருந்து கனிகள் வெறிப்படும், அவரிடத்திலிருந்து சுகம் உண்டாகும், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும், அவர்கிட்ட இருந்து சமாதானம் வரும். இந்த ஜீவ ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் வச்சாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா, இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க, போராட்டங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அவர் ஒருத்தர் போதுமானவர். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விடை, இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை நித்திய காலமா உங்களுடைய இருதயத்தில் பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்போ அங்க சொல்ல, அடுத்த வசனத்துல சொல்ல, அந்த ஸ்திரீ அவளை நோக்கி 16ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இது அந்த தண்ணி எனக்கு கொடுங்களேன், தாகமே ஏற்படாதபடிக்கு அந்த தண்ணி எங்க இருக்கு, அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே இயேசு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறார். நீ போயிட்டு என்ன பண்ணு, உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்றார். அப்போ அந்த பெண் சொல்றா, எனக்கு புருஷன் இல்லையே அப்படின்றா. அப்போ இயேசு உடனே ஒரு காரியத்தை சொல்ற, உனக்கு மொத்தம் 5 புருஷர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்திரீ எப்படி இருந்திருக்காங்க? ஒழுக்கம் இல்லாதவர்களாய். சமாரியா தெரியுதுங்களா? இப்போ யூதர்கள் ஏன் அவங்களோட பேசுறது இல்லைன்னு சொல்லி, அப்போ ஒழுக்கம் இல்லாதவர்களாய் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் பற்றி இயேசுக்கு யாருமே சொல்லலை. ஆனால் இந்த பெண்ணு, என்னைய பற்றி ஒன்றுமே தெரியாது, எப்படி இவங்களுக்கு இப்படி கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஷாக்கு. உடனே இயேசு சொல்கிறாரு, இங்கே வாசிப்போம், 34ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இல்லை, 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசுவை இந்த பெண்ணு பயந்துட்டா. என் பாஸ்ட் எல்லாம் எப்படி இவளுக்கு தெரியுது, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இவளுக்கு தெரியுதுன்னு சொல்லி பயந்துட்டா. ஆண்டவரே, நீங்க தீர்க்க தரிசி தான் அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள பயம் உண்டாகுது. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இயேசுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரியணும்னு இல்லை, அவர் கடவுள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை எல்லாமே அறிந்தவர் தான் இயேசு. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்க, நம்மளுடைய பாஸ்ட், நம்முடைய சொல்லக்கூடாத சில பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இதை நம்ம கிட்ட இருக்கவங்க உறவு கிட்ட சொன்னால் அடுத்து நம்ம கிட்ட சேருவாங்களா? சேர மாட்டாங்க. அத்தோட இப்படிப்பட்ட ஆளா நீன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து உண்மையாய் நேசிக்கிற ஒருத்தர்னா அவர் இயேசு தான். உங்களுடைய நல்லதும் தெரியும், உங்களுடைய பலவீனம் தெரியும், உங்களுடைய கெட்டதும் தெரியும், நீங்க தோத்து போனதும் தெரியும், நீங்க ஜெயிச்சதும் தெரியும், உங்களுடைய புகழ்ச்சியும் தெரியும், நீங்க வீழ்ந்ததும் தெரியும், நீங்க அவமானப்பட்டதும் தெரியும், நீங்க முயற்சி பண்ணதும் தெரியும். இதை எல்லாவற்றையும் தெரிந்து உங்களை நேசித்து நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களுக்காக காத்திருக்கிறவர் தான் இயேசு. உண்மையான உறவா இல்லையா? உண்மையான அன்பா இல்லையா? இந்த உலகத்துல இந்த அன்பை தேட முடியாது. நம்முடைய பலவீனங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்முடைய பலவீனங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இகழ்ச்சியாய் பார்ப்பாங்க. ஆனால் இயேசுனுடைய பார்வை அப்படி இல்லை. தன்னுடைய சொந்த மகனா, தன்னுடைய சொந்த மகளாய் அவர் உங்களை பார்த்து நம்முடைய பாவத்தை எல்லாம் தம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான ஆக்கி நம்மை அலங்கரித்து நம்மை சிங்காரித்து நம் தலையை உயர்த்துகிறவர் தான் இயேசு. உங்கள் தலையை உயர்த்துகிறவர் இயேசு. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு.
உங்கள் பாவத்தை எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டார். இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் உன்னை நீதிமானா மாத்திட்டார். நீ இன்னைக்கு பரிசுத்தமாயிட்ட, நீ இன்னைக்கு ஆசீர்வாதமா மாறிட்ட. இயேசு ரத்தத்தினால உன்னை கழுவிட்டார். பாருங்க, இதுக்காக தான் அவர் என்ன செய்தார், தேடி வந்திருக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீ எத்தனை பேர் ஒதுக்கி இருப்பாங்க? இது ஊர்ல இருக்க 4 காதுக்கு போயிருக்காம இருக்கோமா? எத்தனை பேர் அவளை பார்க்கிற பார்வை எப்படி இருந்திருக்கும்? ஒரு தண்ணி மொல்ல வரும்போது அவங்க ஜனங்கள்லாம் எப்படி அவளை பார்த்திருப்பாங்க? இவன் எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பா? எத்தனை காலங்கள் தன்னுடைய இருதயத்தில் வலியோடு அவள் வாழ்ந்திருப்பாள். ஆனா அந்த நிலைமையில் இருந்த பெண்ணை தேவன் ரட்சிப்பதற்காகத்தான் சமாரியா வழியா பிளான் பண்றாரு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுவும் அவள் வருவாளான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாரு. அவ வந்த உடனே அவளோட பேசுறாரு. உங்க வாழ்க்கையில உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்தும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக இன்றைக்கு இந்த சபையில இயேசு வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்த தெய்வம் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சீஷர்கள் அப்பதான் வர்றாங்க. அவங்க சீஷர்கள் வந்து வாசிப்போம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்போ இந்த சீஷர்கள் சாப்பாடு வாங்கிறதுக்காக ஊருக்கு போனாங்க இல்லையா? பாருங்க, அதுவும் ஒரு பிளான். சீஷர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை குறித்து சொன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? சரியா அவங்கள என்ன பண்ணாரு, போஜனை கொள்ளும்படி அவங்களை அனுப்பிவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி அவளுக்குள்ள இயேசு உதிப்பதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. அவளும் மனம் திறந்து பேசினா இயேசுகிட்ட. இந்த சம்பவங்கள் முடிந்த பிறகு இயேசு அதுக்கப்புறம் சீஷர்கள் வராங்க, போஜனத்தை எடுத்துட்டு வந்துட்டு 31ஆம் வசனம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ வந்து சாப்பாடு சாப்பிடுங்கன்னா அவர் சொல்றாரு, இல்லை நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ அவங்க நினைக்கிறாங்க வேற யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு 34ஆம் வசனத்துல, வாசிப்போமா? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அங்க இயேசு சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது தான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட சில நேரத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு சாப்பிடவே தோணாது. அம்மாவும் இல்லையா, எப்படியாவது முடிச்சிருவோம், அப்போதான் நிம்மதி இருக்கும்னு சொல்லி. இயேசுவும் அப்படி தான் பாருங்கள், பிதா அனுப்பின அந்த வேலையை முடிச்சு விட்டார். சரியாய் முடிச்சார், பிளான் பண்ணி முடிச்சார். சமரியாவுக்கு போகிறாரு, கிணத்துனரு உட்கார்றாரு. அவள் வந்தவுடனே அவளுடைய பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு, ஜீவ தண்ணீரை பற்றி சொல்கிறாரு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்லி முடித்தது அவளுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு இயேசுக்கு. நமக்கு சில நேரத்தில் நல்லா எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு திருப்தி வரும் பார்த்தீங்களா? இயேசுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அன்னைக்கு பிதாவுடைய வேலையை செஞ்சுட்டேன். நம்ம வாழ்க்கையிலும் பிதாவினுடைய வேலையை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளும், பிதா இந்த பூமியில் என்னை அனுப்பின அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு அவரிடத்துல தான் பிளான் கேட்கணும். நான் என்ன பண்ணணும் ஏசப்பா, நான் என்ன செய்யணும் ஏசப்பா கேட்பீங்களா? நான் என்ன செய்யணும் அந்த பூமியில், இந்த குடும்பத்தில் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த குடும்பத்துக்கு எதுக்கு வாக்கப்பட்டு வந்தேன், ஏன் எனக்கு இந்த பிள்ளைகள் பிறந்திருக்காங்க, நான் ஏன் என் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கேன், நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன். இயேசுவிட்ட கேளுங்க, அவர் பேசுகிற தெய்வம் உங்களோடு பேசுவார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் 35 வாசிப்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு வளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும். இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. இதே போல நிறைய பேர் இருக்காங்க. எப்படி? இந்த சமாரியா ஸ்திரீ மாதிரி நிறைய பேர் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளம். இன்னைக்கு திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து கிணத்தின் அருகே உட்கார போகிறது கிடையாது. அவர் மனிதனாய் திரும்ப வரப்போகிறது கிடையாது.
அவர் மனிதனாய் ஒரு முறை வந்தார், அவருடைய வேலையை செய்தார், முன்மாதிரியாய் நடந்தார். இன்னைக்கு இயேசு போய் எப்படி காத்திருந்தாரோ, நாமும் நம்முடைய சொந்த பந்தங்க, ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு, நமக்கு தெரியும் நம்ம கூட்டாளி என்னென்ன பண்ணுறான்ட்டு. அப்போ அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு நித்திய வாழ்வை குறித்து சொல்லுங்கள், அவங்களுக்கு சத்தியத்தை குறித்து சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு. நான் என்ன பண்ணணும்? அவர் போய் கிணற்றின் அருகே உட்கார்ந்துருந்தாராம். நம்ம இன்றைக்கி உட்காரத்துக்கு மனசு இல்லை. நம்மளை போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் போனால் நம்மளை வெல்கம் பண்ணணும், அப்படியெல்லாம் நம்ம ஹானர் பண்ணாதான் நம்ம போவோம். மரியாதை தேடுகிற உலகம். ஏசு அன்னைக்கு நான் தெய்வம்னு மரியாதை தேடினாரா? ஏன்னா இந்த ஊரில் வரும்போது மேடை போட்டு மாலை போட்டு வெல்கம் பண்ணாதான் ஊருக்குள்ளே வருவேன்னு சொன்னாரா? யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, போய் தன்னுடைய ப்ராஜெக்ட் என்ன, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம மரியாதை தேடுகிறவர்கள் அல்ல, இயேசுக்காய் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்க அழகான வார்த்தை, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, ரெடியா இருக்கு. எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறது, அறுவடை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் சொல்லி, இந்த ஃபோட்டோவை டிசைன் பண்ணவர் என்னுடைய நண்பர் அருள் சொல்லி. அவர் இப்போ இந்த உலகத்திலே இல்லை, அவர் இறந்துட்டார். அப்போ ஒரு நாள் அவர் தான் சொன்னார், பின்னாடி உள்ள அந்த ஃபோட்டோ பாருங்கள், அது அந்த கோதுமை அதெல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குது. அப்போ அவர் அந்த ஃபோட்டோ போட்டு என்ன சொன்னார், ஏன் இந்த ஃபோட்டோ போட்ட தெரியுமா அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு, இப்போ இது எல்லாமே அறுப்புக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் நிறுவனமும் வளர்ந்து அறுப்புக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அது ஒரு அர்த்தத்தோடு தான் அந்த ஃபோட்டோ போட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு மேலே அந்த வசனத்தை எழுதி அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாகி இருக்கிறது. அநேக நாற்றுகள் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக வயல்கள் பாழாய் போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாலிப பசங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? அழிந்து போகிறாங்க. கர்த்தருக்காக வாழ வேண்டியவர்கள், ஒழுக்கமாய் வாழ வேண்டியவர்கள் ஒழுக்கமற்ற நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு தாங்க இயேசு தேவை. பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எனவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை போல அநேக ஜனங்களை மீட்பதற்கு, அந்த சமாரியா ஸ்திரீ ஒழுக்கமற்ற ஸ்திரீயே தான். நம்ம ஊராக இருந்தால் அவ கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார்? தேடி வந்து காத்திருந்து அந்த ஆத்மாவை, அந்த அவங்க வாழ்க்கையை நல் வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு நிறைய பேர் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த பகுதியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. குட்டி குட்டி பசங்க, சண்டே கிளாஸ் வர பசங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தன் வருவான், சண்டே கிளாஸ் பையன், கத்தி வச்சுக்கிட்டே தெரியுவான், சின்ன பையன்தான், அப்படி இருப்பாங்க. அப்போ ஒழுக்கமற்ற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வளரும்போது எவ்வளோ க்ரைம் பண்ணுவாங்க, குற்றங்கள் பண்ணுவாங்க. குற்றங்கள் வளருது இன்னைக்கு டெய்லி நியூஸில். அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி யார் சொல்லுவா? நியாய தீர்ப்பை பற்றி யார் சொல்லுவா? நித்திய மரணத்தை குறித்து யார் சொல்லுவா? இயேசு அன்னைக்கு சமாரியா ஸ்திரியை, ஒழுக்கமற்ற அந்த ஸ்திரியை தேடி வந்து அவள் வாழ்க்கையை மாற்றிய இயேசு இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறார்னா, இதே போல ஒழுக்கமற்ற இருக்கிற ஜனங்களுக்கு நான் இயேசுவாக நான் தேடி போவேன், நான் காத்து இருப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்னை தேடி வந்த இயேசு, என்னை தேடி வந்த இயேசு, நான் இயேசு நிறைய பேரை தேடி போவேன். ஆமென். அப்படி ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. என்னை தேடி வந்த இயேசு, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு, ஆசீர்வாதமாய் ஆண்டவரே என்னை மாற்றின இயேசு. ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் ஏசப்பா, உமக்காய் நான் வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. இயேசுவே உமக்காய் நான் வாழ்வேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றினவரே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன்,
ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்ததால நம்முடைய வாழ்க்கை மாறினது. அதே போல அநேகருக்கு இந்த இயேசுவை பகிர்வோம், எல்லாருடைய வாழ்க்கையும் மாறட்டும். தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்ததால எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்தது. உங்கள் வார்த்தை வந்ததுனால நான் விடுதலை அடைந்தேன். ஆண்டவரே, எனக்குள்ள கேள்விகள் எல்லாம் மறைந்து விடையாய் நீங்கள் வந்தீங்க ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, என் சூழ்நிலை எல்லாம் அறிந்த கர்த்தர், சமாரியா ஸ்திரியை தேடி வந்த கர்த்தர், இன்றைக்கு எங்களையும் தேடி வந்திருக்கீங்க சப்பா. எங்களுக்காக காத்து கொண்டிருந்த தெய்வம் இதோ இப்பொழுது உம்முடைய பாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் திருச்சபையை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒவ்வொரு திருச்சபை மக்கள் இடத்துல குடும்பங்களில் மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஜீவனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களையும் நினைக்கிறேன் சப்பா. அவங்களுக்காகவும் நீங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்து நிற்கிறீங்க சப்பா. வரும் நாட்களில் அவங்களை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா நாட்களும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.